வாசங்கள் என் நாணங்கள் உன் வாசனையில் என் யோசனை நதியினில் ஒரு அலைகளில் மிதந்தது கரை சேருமா உன் கை எதிர்காலமே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவியில் பார்த்துப்பீங்க. பிரவியில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து இப்படி ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணுறதா நான் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக சொல்ல போகிறேன். எப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிற ஒரு டிப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். வாங்க வந்துட்டு வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைன் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரோ வருஷன் லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து ஆப் இருந்தால் நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்துல கீழே வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து டெலகிராமில் வந்து வந்திருப்பேன். நீங்கள் வந்து எப்படி டெலகிராமுக்கு இருக்கிற புக் மார்க் பர்சன் நீங்கள் வந்து இப்படி இம்போர்ட் பண்ணுறதில்ல, இதுக்கான எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நான் இந்த புக் மார்க் பர்சன் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணல. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து புக் மார்க் பர்சன் எப்படி இம்போர்ட் வந்து பாஸ் பண்ணிங்க, இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா ஒரு ப்ளூ கலர் இமேஜ் லேயர் வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து எந்த எஃபெக்ட்டுமே ஆடே பண்ண தேவை. நான் வந்து நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிள் எடிட் பண்ண சொல்லி நான் வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆடே பண்ண தேவை. ஃபஸ்ட் பார்த்தா 10:23 நான் வந்து லிரிக் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13:9 கண்டினியூஸாக வந்து இமேஜ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிருப்பேன். நீங்கள் வந்து ஒன்லி நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் வந்து நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். எப்படி கரெக்டாக இந்த பிக்சல் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணது அதில் மென்ஷன் பண்ணிப்பேன். ஆட் யுவர் இமேஜ் 9:16 டேஷன் கரெக்டாக இந்த பிக்சலில் நீங்கள் வந்து கிராப் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணால் மட்டும் போதும் இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணலாம். கரெக்டாக எப்படி இந்த பிக்சல் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறது வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் சொல்லி பார்த்தீங்கன்னா 9:16 டேஷன் ஒரு சைஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கரெக்டாக அந்த பிக்சல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜ் கீழே வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க மீடியம் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து யார் இமேஜ் சீட் பண்ணுவோம் அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ்லாம் வேணும். அதுக்கான இமேஜ் வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். பார்த்தா கரெக்டாக அந்த பிக்சலுக்கு வசதி ஃபுல்லாக செட் ஆச்சு. மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து மாதிரி ஆட் ஆகும். ஆட் ஆக சொல்லுங்கள். மேலே 3 ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ நீங்கள் இமேஜ் இன்னும் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் தேட ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க பார்த்தா ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து அந்த ஸ்கேல் வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ண சொல்லி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அதே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ் வந்து ஜூம் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணோன்னே இப்போ வந்து மேலே பார்த்தா செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா நம்ம வந்து இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணணும். இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனே கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ண சொல்ல அந்த பிக்சல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ கன்வெர்ட் ஆகணும் சேவ் கேட்கும். சேவ் கிளிக் பண்ணி சேவ் டு கைட் மென்ஷன் ஆயிடுச்சு. வந்து க்ளோஸ் கொடுத்துங்க. இதே மாதிரி பார்த்தா நாங்கள் ஒரு 5 or 4 இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுவோம். கரெக்டாக அந்த அத்தனை இமேஜ் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ண பேக் வந்துங்க. பேக் வந்து வந்து புக் மார்க் ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக எந்த லேயர் நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணலாம் அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் இருக்குது. இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அங்கே லிரிக் முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிட்டு 13:05 வந்து நீங்கள் அங்கேயும் அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணி ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட் இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னே இங்கே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ரேஜன் லேயரும் ஒரு சிசி லேயர் பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கும். கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இங்கே மேலே செட்டிங் பால ஏர் ஆப்ஷன் மாதிரி பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய லவ் சாங் வீடியோலாம் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.